உதகையில் 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், இந்த மருத்துவமனையில என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு? குறிப்பா இந்த நிகழ்ச்சியில முதல்வரோடு வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? விவரம். அதாவது நீலகிரி மாவட்டம் என்பது ஒரு மலைப்பிரதேசமாக இருப்பதால் அதனுடைய புவியியல் அமைப்பு காரணமாக இந்த பகுதி மக்கள் ஒரு உயர் சிகிச்சை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் பயணித்து கோவை செல்ல வேண்டி இருந்தது. அதே போல நீலகிரி அடுத்த கேரள மாவட்டத்திற்கும் இந்த பகுதி மக்கள் உயர் சிகிச்சைக்காக இங்கிருந்து சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு 7வது மாதம் நீலகிரி மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க திட்டமிடப்பட்டு அந்த பணிகள் அந்த தேதியில் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நவீன மருத்துவ கருவிகளுடைய கூடிய அந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணிகள் நிறைவுற்ற நிலையில் இன்று அந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அந்த வளாகத்தில் தற்போது அவர் வந்தடைந்திருக்கிறார். தற்போது நீலகிரி மாவட்டத்தினுடைய பழங்குடி மக்களுடைய அந்த பாரம்பரிய நடனத்தை அவர் பார்த்து வருகிறார். அங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 499 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது இன்று நீலகிரி மாவட்ட மக்களுடைய பயன்பாட்டிற்காக தற்போது இன்றைக்கு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உதகை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாரம்பரிய இசைக்கருவி மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்ற பணியர் இன மக்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தில் 95 கிராமங்களில் சுமார் 15,000 இருளர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் ராகி, திணை, வரகு போன்ற சிறுதானிய வகைகளை பயிரிட்டும் சிறுவன மகசூல் பொருட்களை சேகாரம் செய்து அதன் மூலம் வரும் வருமானம் ஈட்டி வரும் இருளர் இன மக்கள் அவர்களுடைய பாரம்பரிய நிறுவனத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்காக வழங்குவார்கள். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் 7 கிராமங்களில் மட்டும் 2,900 பேர் வசித்து வரும் கோத்திரின மக்கள் அய்யனோர் மற்றும் அம்மனோர் எனும் தெய்வங்களை குலதெய்வமாக வழிபடுவார்கள். இவர்கள் மண்பானை செய்வதிலும் தச்சு பொருட்கள் செய்வதிலும் கை தேர்ந்தவர்கள். இவர்கள் பாரம்பரிய நடனத்தை பார்க்கலாம்.
சென்னையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பழங்குடியின மக்கள் தங்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து உற்சாகமாக நடனமாடி முதலமைச்சரை வரவேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்தோம்.